நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திர வியாராஜா குளத்தூர்லேருந்து பேசுகிறேன். இது என்னுடைய 538வது வீடியோ. ஸ்ரீ மாத்திரை நமக. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலை முழுக்க கரண்ட் ஆஃப் இங்கே. ஸோ நான் பேட்டரி ரெடியாக இருந்தாலும் கரண்ட் இல்லைன்னு அர்த்தம் பண்ண முடியும். ஸோ சாயந்தரம் 6:30 மணிக்கு மேலே தான் வந்தார் எலக்ட்ரிஷியன். இப்போ தான் முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி 2 பதிவு இப்போ தான் போட போகிறேன். காலையில் ஒன்று போட்டது லேட்டாக தான் ரிலீஸ் ஆச்சு. அது சாயந்தரத்துக்கு மேலே தான் நெட் கனெக்ஷன்லாம் பண்ணித்தது. ஸோ அது லலிதாவின் ரூபம் 537. இது 538வது வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு அன்பர் அடிக்கடி இந்த ஸ்ரீவித்யா கணபதி பற்றி சொல்லுங்க, மகா கணபதி பற்றி சொல்லுங்க. அவரது அன்பு தொல்லையாக கொடுத்துட்டுருக்காரு. ஐ பிளான்டு எல்லா கணபதியும் ஒரு இதுவாக சொல்லலாம் பிளான் பண்ணால் விடமாட்டேன்றார். நான் எந்த டாபிக் போட்டாலும் இந்த கொஸ்டின் வந்துடுது. சரி, அவருடைய இது ஆசையை நிறைவேற்றலாம்னு சொல்லிவிட்டு இதில் லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் சார். இந்த 14 சோடச ராம கணபதிகள் தனியாக இருக்கா, சோடச லட்சுமின்ற மாதிரி, அது வேறு. முக்கியமாக இந்த கன்ஃபியூஷன் அரைசஸ் வேறுனா மகா கணபதியும் ஒன்று இருக்குது, ஸ்ரீவித்யா கணபதியும் ஒன்று இருக்குது. அடுத்ததாக பாக்யா கல்ப கணபதி, பாக்யா கல்பலதா கணபதி ஒரு பேர் இருக்குது. பல யார் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ மகா கணபதி, இந்த மகா கணபதி ரூபங்களை பார்க்கலாம் நம்ம. அதாவது மகா கணபதி அவருக்கு 10 கைகள், சக்தியை கையில் அணைச்சிடா மாதிரி உட்காந்துருப்பார். அந்த ஷட்கோண எந்திரம் தான் அவருது. இதுதான் அவருடைய ரூபம். இந்த படம் ரொம்ப நாளாக என் காலத்தில் இப்போ தான் மாற்றின, ரொம்ப இதாக எடுத்தது. ரொம்ப அழகான ரூபம். அது சிற்பசாஸ்திரம் வரைஞ்சப்பட்ட பழைய படம். அது இது மகா கணபதி. மகா கணபதி அமைந்தப்பட்ட கோவில்கள்லாம் கம்மி. 10 கரங்களோட இருக்கணும் மகா கணபதி. ஸோ என்ன சொல்கிறா, பீஜாபுரம்னா மாதுளம் பழம். அது பழம் நிறக்கு அதில் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அது கொய்யா பழம்ன்ற மாதுளம் பழம் சில பேர் சொல்கிறா. ஸோ எப்படி வேணா இருக்கட்டும். அதாவது பழம் முழுக்க பீஜங்கள் தான், விதை தான். அது இருக்குன்னு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொய்யா பழம் இருக்காது. மாதுளம் பழம் முழுக்க அந்த விதைகளாக இருக்கும். ஸோ பீஜாபுர கதேஷு கார்முகரஜ சக்கராப்ச பாசோத்பல பிஹேஷான ரத்ன கலச பிராப்தோத்திய கரம்பர்க தாயத் வல்லபாய சமகராய சிஷ்டோத்தரத் பூஷாய விஸ்வோபத்தி விபத் சம்சகரோ விக்னே சிரேஷ்டா ததக அப்படின்னு வருது. ஓம் ஸ்ரீ ஹ்ரீம் க்ளீம் கம் கம் கணபதி வரதே சர்வஜனமே வசமானாய ஸ்வாக. அந்த மந்திரம் மகா கணபதி மந்திரம். ஸோ இப்படி போகிறது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு அது மகா கணபதி மந்திரத்தெல்லாம். இது இப்போ இப்படி இருக்கும்போது இந்த இது ரூபங்களே பாருங்கள். அதுவே மகா கணபதி, இந்த சக்தி எப்படி போட்டிருக்காரு பாருங்க. இது வசதியானது. இது சக்தி கணபதி. அம்பாள் மட்டும் நிறைய 4 கரங்கள் தான் இருக்கு இவருக்கு. இந்த ஸ்ரீவித்யா கணபதின்னு சொல்லும்போது என்ன மந்திரம் அப்படின்னு சொன்னால், ஓம் ப்ளூம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரத ஐம் ப்ளூம் சர்வ வித்யாம் தேகி ஸ்வாகம். திரும்பி சொல்கிறேன். ஸ்ரீவித்யா கணபதி மந்திரம் ஓம் ப்ளூம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரத ஐம் ப்ளூம் சர்வ வித்யாம் தேகி ஸ்வாகா. அடுத்தது ஓம் ப்ளூம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரத ஐம் ப்ளூம் சர்வ வித்யாம் தேகி ஸ்வாகா. இது 108 தடவை காத்தால சொன்னால் ரொம்ப நல்லது சொல்லிருக்கு. இது ஸ்ரீவித்யா கணபதி மந்திரம். அது இந்த வாக்யா கல்பலதா கணபதின்னு இருக்குது. இந்த ஸ்ரீவித்யா கணபதி அப்படி சொல்லிட்டு இந்த வாக்யா கல்பலத்தான இங்கே தான் டு ஃபில்ஃபில் யுவர் டிசையர்ஸ், ஹார்ட் டிசையர்ஸ், டு ரிமூவ் ராகு கேது தோஷா, malefic ketu dasa bhuktis, to overcome the obstacles to any area of your life like health, career, marriage, relationship, financial issues, etc. அடுத்து to experience
a property, to experience a prosperity and abundance, to protect from negativity, to progress in materiality and spirituality, materially and spiritually, to reach your goals of life, to get magnetic personality. இதெல்லாம் வந்து வாஞ்சா கல்பலதா கணபதியை சொல்லிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த சாக்த புக்கில் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த ஸ்ரீவித்யா கணபதி என்று எப்படி காண பெண் ரூபமாக தான் சொல்லியிருக்கா. அவ 10 கரங்களோட பருத்த தனத்தோட புடம்பு கட்டின்னு இருக்க. என்ன சொல்லிருக்கா பாருங்க. ஸ்ரீ கணேசாங்க நிவாசினி பவாப்யாம் விப்ராஜமானம் திருதகலச மகா சிருங்காலாபியாம் புஜாபியாம் பீஜாபுராதி விப்ரத் தசபுஜமிருணம் நாகசூத்திரம் திரிநேத்திரம் சந்தியா சிந்தூரபரணம் சரபரதமிதம் துந்திலம் சந்திரசூடம் கண்டாதுர்த்துவம் கரந்திரீம் யுவதிமய மதஸ்தோமி வித்யா கணேசம். பண்டாசுரன் இந்த ஸ்ரீ வித்யா கணபதி எப்போ வரானா, பண்டாசுரன் தவம் செய்து பெண்களை தவிர யாராலும் மரணம் ஏற்படக்கூடாதுன்னு வரம் வாங்கினார். அப்போ வந்து அம்பாள் வந்து தேவரெல்லாம் விஷ்ணுகிட்ட முறையிட்ட போது பண்டன் தேவர்களை அழிக்கும் வரம் பெற்றான். ஆகையால் நீங்கள் உங்கள் சக்தியை சமித்தாக ஆக்கிக்கொண்டு மகாசக்தியை வேண்டி பெரும் வேள்வி செய்ய சொல்கிற அம்பாளை உதயமாறா இந்த வேள்வியில். ஸோ ஆத்மசக்தியை ஒரு சமைத்து விஷமாகவும் செடியாகவும் கொடியாகவும் ஆக்கிக்கொண்டு மகாகாக கிரமம் என்ற பெருவேள்வி செய்த அந்த சிதக்னியில் எல்லா சக்திகளும் இணைந்து கொண்டு ஒரு பரிசக்தியாக தேவர்களை காக்கும்பட்டு லலிதா பரமேஸ்வரி தோன்றினாள். இது லலிதா சாஸ்திரநாமம் சிதக்கணி கொண்ட சம்பூத்த தேவகாரிய சமுத்தியதான் வருது. தேவரோட காரியத்தை நிறைவேற்றிருக்காக அம்பாள் வந்தான் சொல்கிறது அந்த சிதக்கணி கொண்டதுலேருந்து. ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தேவர்களை கஷ்டங்களை போக்குவதற்கு சக்தி சேனைகளுடன் பண்டனை எதிர்த்து போராட துவங்கினார். யுத்தத்தில் அசுர சேனைகள் மடிவதைக் கண்ட பண்டனுடைய தம்பிகளான விஷுக்கரன் விஷங்கன் இருவரும் அபிசார யோகமும் செய்து விக்ன இயந்திரம் தயார் செய்து சக்தி சேனைகளின் கூடாரத்தில் மேலிருந்து விடவே சக்தி சேனைகள் சோர்வடைந்து ஆயுதங்களை கீழே போட்டு யுத்தம் எதற்கென்று கூறிக்கொண்டு படுத்து உறங்கி விட்டார்கள். இதை கண்ட மந்திரணி தண்டினி இருவரும் தேவியிடம் கூற, தேவி மந்தகாசத்தோட பக்கத்தில் இருந்த காமேஸ்வரை நோக்க அங்கே ஸ்ரீ கணேசர் தோன்றினார். சக்தி வடிவமாக இதில் லலிதா சஹஸ்ரநாமமும் காமேஸ்வர மகாலோப கல்பதி ஸ்ரீ கணேஸ்வர மகா கணேச நிர்விக்ன விக்ன என்ற பரிசுத்த. பண்டன் பெண்களை தவிர வேறு யாராலும் தனக்கு மரணம் கூடாது என்ற காரணத்துக்காக கணேசர் பெண் வடிவாக சென்று அந்த விக்ன இந்திரத்தை தந்தத்தால் பிளந்து தூளாக்கி ஆகாயத்தில் எரிந்து விடவே சக்தி சேனைகள் மீண்டும் புத்துணர்ச்சியோடு போரிட்டு வெற்றி பெற்றனர். 10 கைகளோடு அதில் தந்தம், ஊரகை, மாதுளம்பழம், கதை, கரும்பு வில், சக்கரம், தாமரை, பாசம், நீலோத்பலம், நெற்கதிர் இவர்களை 10 கரங்கள் தரித்து பெருத்த ஸ்தனங்களுடன் இளம் வயதுடைய பெண்ணாக ஆற்றியவர் ஸ்ரீவித்யா கணபதி அப்படின்னு முடிச்சிருக்காரு. இதில் யார்? ராமநாத சிவாச்சாரியர். ஸோ இங்கே என்ன சொல்கிறேன், இந்த படத்தை காமிக்கிறா பாருங்க. புடவை கட்டிட்டு பெண்மணியாக வந்து நிற்கிறார். இங்கே நிறைய கோவிலில் பார்க்கலாம், தூணில் கூட பார்க்கலாமா இருக்கும், பெரிய பெரிய கோவிலில். பட் அன்லஸ் அதர்வைஸ் யூ நோ த டீட்டெயில்ஸ் நம்ம வந்து இது கமெண்ட் பண்ண முடியாது. இதுதான் வந்து ஸ்ரீவித்யா கணபதி உட்கார்ந்த நிலையில். அந்த கேள்வி கேட்டதுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை இந்த வாஞ்சா கல்பலதா மந்திரத்தை சொல்ல வேணாம் சில பேர் ரெக்வஸ்ட். ஏன்னா வந்து அதில் வந்து அம்பாளுடைய மந்திரம் கலந்துருக்கு. ரொம்ப வெரி பவர்ஃபுல் மந்திரம், நினச்சது நிறைவேற்றி கொடுத்துரும். அது வந்து குரு மூலமாக உபதேசம் வைக்கணும். இருந்தாலும் நான் வந்து பிடிஎஃப்பில் தரத்துக்கு ட்ரை பண்ணுறேன். நானே வந்து ப்ராக்டிஸ் பண்ணலை. எப்பயுமே
நான் சொல்லக்கூடியதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ண பிறகு தான் தருவேன் மற்றவாளுக்கு. இந்த வாங்கியா கல்பலதா கணபதி மந்திரத்தை நான் ஒரு தடவை ஒரு அட்லீஸ்ட் ஃபியூ தௌசண்ட்ஸ் சொன்ன பிறகு தான் நான் சொல்ல முடியும் மற்றவாளுக்கு அதை. ஸோ அப்படி 1 lakhா சொல்லி ஆகணும் அது. இதை சொல்லி இந்த சப்ஜெக்டை முடிக்கிறேன் இதோட. ஆனால் இன்னொரு சப்ஜெக்ட் வந்து காயத்ரி பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். இப்போ வந்து கணபதியோட முடிச்சிடுறேன். இது வந்து ஷோடச கணபதி பின்னாடி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இல்லை, இது இன்னொரு நாள் பார்க்க போகிறோம். வந்து இந்த படங்கள்லாம் ரெடி பண்ணோம். இப்போ தான் கரண்ட்டே வந்தது, அதனால் ஐ கேன் நாட் டூ எனி திங். இந்த இவருடைய ரெக்வஸ்ட்னால இந்த வித்யா கணபதி மகா கணபதி சொல்லுங்க ஒரு இதுக்கு 5-6 தடவை கமெண்ட்ஸ் போட்டார் அவர். அதுக்காக நான் பேசினது. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். காலையில் கரண்ட் இல்லாதனால பேச முடியலன்னா மன்னிச்சுக்கோங்க அதுக்கு. ஸோ இதோட இந்த பதிவு இந்த இதை நிறைவு செய்கிறேன். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.